hello, hello, hello.
குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிரதர். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். குட் டு see you. வந்திருந்தேன், சர்ச்சுக்கு வந்திருந்தேன். எப்போ? உங்க அந்த கான்டெஸ்ட்க்கு ஜட்ஜா கூப்பிட்டிருந்தாங்க. ஓ, திங்கட்கிழமை. நான் அங்க வரல. ஆமா. ஓ, சரி சரி. அதுக்கு வந்திருந்தேன். வந்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். ஓ, சரி. நல்லா இருந்துச்சு. குட் அட்டெண்டன்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் பிரான்ச்சஸ். ஆமா. நல்லா இருக்கு. பிரான்ச்சஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனாங்க. ஆமா ஆமா. பண் பாக்கமா. ஆமா, என்னுடைய செர்மன்லயும் அவங்க தான் வந்திருந்தாங்க. நல்ல மார்க் அப்படியே கெஸ் பண்ணேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மத்தவங்களும் யூ கேன் கம் டு த ஸ்கிரீன் இஃப் யூ ஆர் அவைலபிள். ஸ்கிரீனுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். குயிக்கா வாங்க சார்ல்ஸ், வாங்க ஸ்கிரீனுக்கு வாங்க. ஓகே ஓகே, வந்துட்டீங்களா? ரைட் வாங்க வாங்க. குட் டு see you. Great. ஓகே, தேங்க் யூ. குட் ஈவினிங் அண்ணா. வாங்க அண்ணா, வாங்கண்ணா. குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங். தேங்க் யூ அண்ணா. குட் டு see you. தூத்துக்குடியில தான் இருக்கிறேன். ஒரு வெட்டிங். ஆமா, ஒரு வெட்டிங்க்கு வந்தேன் நடுவக்குறிச்சிக்கு. நைட்டு 10:00 பஸ். நேத்து அங்க முட்டம் போயிருந்தேன். I was remembering that Bible study college. Wonderful. Good அண்ணா. Thank you. Okay, others please come. வாங்க. Chris, good to see you. Great. Good evening, Pastor. Good evening. You look like a hero. Pastor, உங்க அளவுக்கு வர முடியாது Pastor. இல்லப்பா, மாடர்ன் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. உண்மையாலுமே நல்லா இருக்கீங்க. Good look. Thank you. Thanks Pastor. Great. வாங்க. கிறிஸ் இளமாறன் இருக்கீங்களா? யாருன்னு தெரியல. கொஞ்சம் வரீங்களா ஸ்கிரீனுக்கு? புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா if you can come to the screen. ரூஃபஸ் வாங்க. செல்வி டேனியல் முடிஞ்சா வாங்க. நெட்வொர்க் நல்லா இருந்துச்சுன்னா. நந்தினி, நெல்சன் அண்ணா, குட். Glad that the friends keep joining. சந்தோஷம். So whoever is interested to come and show your face in the screen, you are most welcome. வாங்க, உங்க முகத்தை பார்த்தா நல்லா இருக்கும். அதனால வாங்க. Just say hello. Weekly once பார்க்குறோம். ஒரு குயிக்கா ஸ்கிரீனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிருக்கேன். வாங்க ரூபஸ், வெல்கம். Praise the Lord, brother. Praise the Lord. Good. ஸ்கிரீனுக்கு வரும். ரைட். வாங்க ரோஸ்மா. எஸ், பார்க்க முடியுது. Good to see you. Great. Thank you. Okay, good. Others? நந்தினி சிஸ்டர் வாங்க. ரைட். நெல்சன் அண்ணா இருக்காரு. சரி, ஓகே. ரைட். ஐசக், நம்ம கோஆர்டினேட்டர் வந்த மாதிரி தெரியல. என்ன போஸ்ட் பண்ண மாதிரி தெரியலையா ஐசக்? ஆமாண்ணே, உங்களோட I need to make a quick call. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவருக்கு sure. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ரோமன்ஸ் எடுத்துக்கங்க. சாப்டர் 6 வெர்சஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6. ரோமர் 6:6 இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா?
பேப்டிஸ்ட் எனக்கு ஹோஸ்ட் பண்ணிருங்க. எஸ், தேங்க்யூ. I'll give host. ஓகே, ஐசாக் உங்களை நான் ஹோஸ்ட் பண்ணிட்டேன். நான் சொல்றப்ப நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா பைபிள் ஸ்டடிக்கு போகலாம். we don't have time, so welcome back to yet another Greek based Bible study. உங்களை வரவேற்கிறேன். ஒருவேளை என்னோட ஆடியோ வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஐ கேன் ரெக்டிஃபை. சரிங்களா? ஓகே, ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு வசனங்கள் 8 மணிக்குள்ள பார்க்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரோமர் 6ஆம் அதிகாரத்துல எப்படி ஆரம்பிக்குது நமக்கு தெரியும். 5ஆம் அதிகாரத்துல கிருபை பெருகுது பாவம் பெருகுன இடத்துல. அப்ப கிருபை பெருகும்படிக்கு பாவம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி 6வது அதிகாரத்துல முதல் கேள்வியை கேட்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இல்லப்பா அப்படி பண்ணக்கூடாது, கிருபையை அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். we died to sin. அதனால நாம் பாவத்துல இனி பிழைத்திருக்க முடியாது, தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நல்லா ஆணித்தரமா வலியுறுத்திட்டு அதை விளக்கறதுக்காக தான், இல்லஸ்டேட் பண்றதுக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஞான ஸ்நானத்தை பயன்படுத்துறார். போன வாரம் சொன்னேன், ஞான ஸ்நானம் இங்க நம்ம எடுக்கிற ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல் உள்ள ஞானஸ்நானம் இல்ல. சபையில கொடுக்குறாங்க அந்த ஞானஸ்நானம் கிடையாது. இட் இஸ் நாட் த ஆக்ட் ஆஃப் பேப்டிசம், பட் இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பேப்டிசம். அந்த பேப்டிசம் பர்பஸ் நம்ம செத்து இருக்கோம் அப்படிங்கிறத காட்டு. சரிங்களா? ஸோ அதனாலதான் அங்க பேப்டிசங்கிறத யூஸ் பண்றாரு. பாவத்திற்கு மரித்தவராகிய நம்ம எப்படி பாவத்துல பிழைக்க முடியும்? அப்ப பாவத்துக்கு மறிக்கிறதுனா ஒரு இல்லஸ்டேஷன் காட்டு. அந்த இல்லஸ்டேஷனுக்காக அவருக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாரு. சரியா? சோ அததான் நம்ம சிம்பாலிக்கா பார்த்தோம். அதுக்கப்புறம் டைடு மாத்திரம் இல்ல, 5வது வசனத்துல 4வது வசனத்துல பார்த்தோம், we might walk in newness of life. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம நடக்கணும்னு சொல்லி ஜீசஸ் rose from the dead. God raised Jesus from the dead. சரியா? பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதனால நம்ம தொடர்ந்து இந்த புது வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு both death and resurrection, இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் வலியுறுத்தி அதுக்கான இல்லஸ்டேஷனை பேப்டிசம் மூலமா பவுல் சொல்லுகிறார். அதனால பேப்டிசம் யாரையும் ரட்சிக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3 கருத்தை நான் வலியுறுத்தி திருப்பியும் சொல்றேன். பேப்டிசம் will not forgive anybody's sins. பாவங்களை ஞானஸ்நானம் மன்னிக்காது. 2வது, ஞானஸ்நானம் எடுத்தாதான் ரட்சிப்பு முழுமை பெறும். salvation is complete only when we take baptism அப்படின்னு சொல்றது தவறு. salvation, faith and grace alone. சரிங்களா? அதற்கு பிறகு வேணா ஞானஸ்நானம். இதுலலாம் நம்ம தெளிவா இருக்கு. ஞானஸ்நானம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. பவுல் சொல்றார், ஞானஸ்நானத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து என்ன அனுப்புகிறது. சரியா? சோ அதனால ஞானஸ்நானத்தை நம்ம அண்டர்மைன் பண்ணல, பட் அது ஒரு அவுட்வர்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அவர் இன்வர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இந்த ஒரு பின்னணியத்தோட நம்ம என்ன பண்ண போறோம்? 6வது வசனத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? வில் ஸ்டார்ட் வித் வேர்ட் ஆஃப் பிரேயர். அண்ணா லியோனிதாஸ் அண்ணா ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களாண்ணா? Can you lead us in prayer? சின்ன ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இது அந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் உடைய வேதத்தை ஆராயவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் அந்த இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கிடியனன் மூலமாக நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவரை ஞானத்தால் நிறைத்து எங்களுக்கு வருகிற எல்லா சந்தேகங்களும் எங்களுக்கு உள்ள கர்த்தாவே வேதங்களையும் அவர் மாற்றி உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுக்கு கொண்டு செல்ல நீர் கிருபைத்தாரும் அவரை வழி நடத்தும். இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கர்த்தாவே நேர குறைவின் மத்தியிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இல்லை ஆசீர்வதித்தார் நேசிக்கிற இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆமென். Thank you Anna for your prayer. Now இப்ப ரோமர் 6வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நான் படிக்கிறேன்.
I think Isaac, you can share this screen. Right. 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா டூட்டோ திஸ். என்ன திஸ்? நம்ம எதை அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்றாரு. கினஸ் கான்டெஸ். கினஸ் கோனா நாலேஜ், நோனர். ஓகே, அதுல இருந்து வந்ததான் நாஸ்டிசம், அறிவு பெருத்த கொள்கை. ஞானம் என்று பேர் பெற்றிருக்கிற கொள்கைன்னு சொல்லி கொலோசையர்ல வரும். அந்த நாஸ்டிசம் அது இதுல இருந்து வந்த வேர்டு தான். ஓகே, கினாஸ்கோ, அந்த கினாஸ் கான்டெஸ் போட்டு அந்த ஆன்டெஸ் வந்தாலே ஐஎன்ஜி, நோயிங். அப்ப என்ன நமக்கு தெரியும்? திஸ் நோயிங். என்ன தெரியும் சொல்றாரு? போட்டி. ஓகே, தட் ஹோ இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பழையாஸ் ஹேமோன். ஹேமோன்னா அவர், அஸ். அவர் ஓல்டு. பழையாஸ்னா ஓல்டு. ஓகே, நியாஸ்னா நியூன்னு அர்த்தம். பழையாஸ் ஓல்டு. ஆந்திரபாஸ். ஆந்திரபாஸ்னா ஆக்சுவலா மேன்னு அர்த்தம். சரியா? மனிதன். ஆந்திரபாஸ் அதுல இருந்து வந்து ஆந்திரபாலஜி, ஸ்டடி ஆஃப் மேன், ஹியூமன் பீயிங்ஸ். சோ அப்ப அவர் ஓல்டு மேன், அதுக்கு செல்ஃப்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். சரியா? தமிழ்ல சொல்ல போனா நம்முடைய பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பழைய சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். சுயம்னு சொல்ல முடியாது. சரியா? பழைய சுபாவம். பட் கிரீக்ல ஆந்திரபாஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால ரைட் ரெண்டரிங் என்னன்னா மேன் தான். மேனுங்கும் போது இட்ஸ் ஜெண்டர் இன்க்ளூசிவ், மேன் அண்ட் விமன். சரியா? ரைட். சோ அவர் ஓல்டு மேன் என்ன ஆயிட்டான்? அததான் இங்க சொல்றாரு. அப்ப இம்பார்ட்டன்ட் வெர்ப் இதுல எது? சுன் எஸ்டோரேதே. ஓகே, சுன் எஸ்டோரேதே. அந்த சுன்னுங்கிறது வித், அந்த வித்துன்னு போட்டிருக்கு பாருங்க, crucified with. அந்த வேர்டு வந்து ஸ்டௌரவ்னு ஒரு வேர்டு இருக்கு பாத்தீங்களா? எப்சலான் ஆட் ஆயிருக்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸை காட்டுறதுக்கு, தீட்டா ஆட் ஆயிருக்கிறது கடைசியில தேன் முடிக்கிறது பாசிவ காட்டுறதுக்கு. அப்ப பாஸ்ட் பாசிவ்ல சொல்ல போனா crucified. அப்ப ஸ்டௌராஸ்னா கிராஸ்ன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்ததுதான் ஸ்டௌரோதே. சுன் எஸ்டௌரேதே. இந்த வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. பாசிவ்ல பாஸ்ட் போடும்போது வாஸ் crucifiedன்னு அர்த்தம். எது 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 வந்து சிலுவையில் அறையப்பட்டது? நம்முடைய பழைய மனுஷன். அப்ப இன்னும் பால் தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை முடிக்கல. என்ன ஆர்கியூமெண்ட்? ரோமர் 6ஆம் அதிகாரத்துல கேட்டார்ல 1வது வசனத்துல, பாவத்துல நினைச்சு நிக்கலாமா, கிருபை நிறைய இருக்குன்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல. கிறிஸ்தவங்கனாலே என்ன தப்பு பண்ணிக்குவாங்க, அப்புறம் போய் மன்னிப்பு கேட்பாங்க, அப்புறம் தப்பு பண்ணிக்குவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனா இங்க பவுல் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி காரியத்தை என்கரேஜ் பண்ணவே கிடையாது. கிரேஸ் should not be used for licentious living, loose living. சரிங்களா? கிருபைய நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு பயன்படுத்த கூடாது. காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறார். ஏன் பாவத்துல நிலைநிற்க முடியாது? ஏன்னா நம்ம பாவத்துக்கு செத்து போயிருக்கோம். அந்த செத்து போறதுக்கு வந்து ஒண்ணு ஞானஸ்நானம் பயன்படுத்தினாரு. இப்ப இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பயன்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் பேப்டிசம் வாஸ் ஓகே சிம்பிள் as an example. இப்ப கிராஸ். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணிருக்கோம்? நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் லைஃப்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்டியன் ஃபேமிலி கிடையாது, ரிலீஜன் கிடையாது, பேப்டிசம் கிடையாது, சர்ச் கிடையாது, பாஸ்டர் கிடையாது. இவங்க எதுவுமே சிலுவையில மறிக்கல. இயேசு சிலுவையில பாவத்துக்காக மறிச்சதுனால நாமும் அவருடைய சிலுவையில பாவத்துக்கு மறிச்சிருக்கோம். அதை சொல்றதுக்குதான் நம்ம பழைய மனுஷன் செத்து போயிட்டான். வாஸ் crucified with himனு போட்டிருக்கு பாருங்க, அவரோடு கூட. அப்ப ஏன் அந்த வித் ஹிம் யூஸ் பண்றாரு? ஐடென்டிபிகேஷன். அப்ப இயேசு மாத்திரம் பாவத்துக்கு சிலுவையில மறிக்கல, நீங்களும் நானும் சிலுவையில அவரோடு கூட மறிச்சிருக்கிறோம். செத்து போயிட்டோம், அவ்வளவுதான். பாஸ்ட், கம்ப்ளீட் பாஸ்ட். வாஸ் crucified. சரி, அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாரு அங்க? crucified ஹீனா, திருப்பியும் ஹீனா, so that அது என்ன காரணம் சொல்றாரு? பெட்ராயன் மியூட் பண்ணுங்க, பெட்ராயன் மியூட் பண்ணுங்க. ரைட், ஹீனா, so that சப்ஜெக்ட் எங்க வருது பாருங்க, டோ சோமா. அந்த டோ சோமான்னு போட்டு பாத்தீங்களா? த பாடி. ஓகே, என்ன பாடி? டேஸ் ஹமார்ஷியாஸ். ஓகே, பாடி ஆஃப் சின். அப்ப பாவம் செய்கிற இந்த சரீரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் மரித்தது போல நாமும் மரித்திருந்தோமானால்
மறிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அடுத்த வார்த்தை பாருங்க, காட்டார் கேத்தே. திருப்பியும் அந்த தேன் முடியுது பாத்தீங்களா, ஃபியூச்சரு, காட்டார் கேத்தே. சோ இது என்ன சொல்றதுன்னா மைட் பி annulled. அப்படின்னா என்னது annulled-னா? அதுக்கு சரியான வார்த்தை என்ன? so that sinful body might be destroyed. ஓகே, அந்த annulled போட்டிருக்குல்ல, அதுக்கு இன்னொரு வார்த்தை ஒழிந்து போகத்தக்கதாக, destroyed. இன்னொரு வேர்டு வந்து destroyed-னு யூஸ் பண்ணலாம். அப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாரு? அவர் சொல்ல வர கருத்து என்னன்னா, எப்பா we know, நமக்கு நல்லா தெரியும். அந்த நாலேஜ்ங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு பாருங்க, ஃபீல் கிடையாது, சரியா? ஃபீலிங் கிடையாது. கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் நாட் ஃபீலிங். கையை தட்டிக்கிட்டு உணர்ச்சியை காமிச்சிட்டு போறது கிடையாது. இட் இஸ் அ கன்விக்ஷன், நோயிங். நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் that our old self was crucified, old man was crucified with him, with in the him வந்து Jesus Christ. Okay, so that the sinful body might be destroyed. அதனால பாடி சாகணும்னு சொல்லல, பாவ சரீரம் சாகணும்ங்கிறார், சரியா? பாடி ஆஃப் சின், அது sinful body might be destroyed. ஓகே, annulled அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முடிக்கல, திருப்பியும் சொல்றாரு பாருங்க, that to make it. அந்த மேனாலே நான் சொல்லியிருக்கேன் இம்பரேட்டிவ் நெகட்டிவ், சான்ஸே இல்ல, நோ லாங்கர். ஓகே, நோன்னு அர்த்தம் மேனா, மேக் எட்னா நோ லாங்கர், இனிமே, சரியா? ஹேமாஸ், ஓகே, ஹேமாஸ்னா வி, நம்ம எல்லாருமே. டூலாஸ்னா ஸ்லேவ்னு அர்த்தம். இங்க பாருங்க, அந்த டூலாங்கிற வேறு இருப்பாங்க, டூலோ எயின். ஓகே, வி ஆர் நோ லாங்கர் என்ஸ்லேவ்டு. ஓகே, அந்த ஸ்லேவ் வந்து நவுன், வெர்பு யூஸ் பண்ணோம்னா என்ஸ்லேவ்டு. அப்ப நம்ம என்ன இல்ல, இனிமே பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. எதுக்கு அங்க போற இருப்பாங்க, டே ஹமாஷியா. ஓகே, பாவத்திற்கு நாம் அடிமைகள் அல்ல, ஸ்லேவ் கிடையாது அப்படிங்கிறது 6வது வசனத்துல சொல்றோம். ஓகே, சோ ஃபார் வி மைட் நோ லாங்கர் பி. இனிமேதான் பார்க்க போறேன். சரி, நான் பார்த்துட்டு உனக்கு அனுப்புறேன். ஸ்ரீபாரசி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ரைட், ஓகே. இப்ப யாராவது படிங்க 6வது வசனத்தை தமிழில் படி. ரோமர் 6:6 படி. நாம் இனி பாவம், நீங்க படிங்க சிஸ்டர். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம். இந்த ஊழியம் செய்யும்படி அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து புரியாது. எதனால ஊழியம் செய்யும்படி? இந்த இடத்துல தெளிவா சொல்லுகிற கருத்து என்னன்னா, பழைய மனுஷன் பாவத்திற்கு மரித்திருக்கிறான் ஒண்ணு, அதனால பாவ சரீரம் ஒழிந்து போகத்தக்கதாக, டெஸ்ட்ராய்ட், சரியா? இனிமே நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. இதுக்கு முன்னாடி பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம், பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையில மரித்ததுனால நாமும் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். அதனால நம்மளுடைய சின்ஃபுல் பாடி, சரியா, பாவ சரீரம் ஒழிந்து போகத்தக்கதாக. அதனால என்னன்னா, இனிமே பாவத்தை தொடர்ந்து செய்யாதபடிக்கு, இன்னொன்னு பாவத்திற்கு நாம் அடிமைகள் அல்ல. இதுதான் 6வது, சரியா? verse 7 போலாமா? ரைட், verse 7. இன்னும் பவுல் வந்து முடிக்கல. அதாவது கிருபைய நம்ம வந்து தப்பா உபயோகப்படுத்தக்கூடாது. கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியணும், ரோமாபுரி கிறிஸ்தவர்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும்? the impact of the cross, the impact of the death and resurrection of Jesus Christ, okay, in the lives of believers. எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு, முக்கியமான வெறுப்பு நான் சொன்னது மாதிரி முன்னாடி 2 வருது, அதை நான் வரும்போது சொல்றேன். இப்ப 7வது வசனத்துல திருப்பி அவர் சொல்ற காரியத்தை பார்க்கலாம். verse 7. Ho God for ho அப்படின்னா the one, ஓகே. அப்போ தெனஸ்கோனா டைடுன்னு அர்த்தம். இங்க அப்போ தெனோன், the one having died, மரித்தவன், சரியா? மரித்தவன். எதற்கு மரித்தவன்? பாவத்திற்கு மரித்தவன். பாருங்க, டிக்கையோ, அந்த வேர்டு வருது பாத்தீங்கன்னா, டிக்கையோ, அதுல இருந்து வந்தாதான் அப்படின்னா freed, has been freed.
ஓகே, மரித்தவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். எதுல இருந்து? அப்போனா ஃப்ரம் டேஸ் அமாஷியாஸ். மரித்தவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இப்ப உபயோகப்படுத்துற வார்த்தை வந்து ஃப்ரீடு, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? டூலோ எயின், ஸ்லேவ். டூலோனா ஓகே, டூலாஸ்னா அது ஸ்லேவ். அதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ரீடுங்கிறது வந்து டிக்கையோ. ஓகே, அந்த வேர்டுல இருந்து வந்தாதான் எடிக்கையான்ட்ரை அப்படிங்கிற வேர்டு. ஓகேவா? ரைட். சோ 7வது வசனம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குது, வாசிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் எதுக்கு மரித்தவன்? பாவத்திற்கு மரித்தவன் விடுதலையாக்கப்பட்டு, சரியா, இயேசு கிறிஸ்துவால விடுதலையாக்கப்பட்டு பாவத்திற்கு மரித்திருக்கிறானே, அந்த ஹேவிங் டைட். சரியா? சோ அப்ப பவுல் வந்து அந்த 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கூடாதே மே எகனேச்சோ அப்படின்னாருல, பாவத்துல இருக்கலாமா, கூடாதே. அந்த கூடாதேன்னு சொல்லிட்டு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனை பவுல் வந்து தொடர்ந்து கொடுக்கிறார். சோ தட் விசுவாசிகளுக்கு அந்த நாலேஜ் வேணும், அறிவு வேணும். இட் இஸ் நாட் ஃபீலிங், இட் இஸ் அ ஸ்ட்ராங் கன்விக்ஷன். அதனாலதான் அந்த வேர்டு கினஸ்கோ அப்படிங்கிற வேர்டு, இந்த நாலேஜ் இருக்கணும். சரியா? அந்த அறிவு இருக்கணுங்கிறதுக்காக, அந்த கன்விக்ஷன் இருக்கிறதுக்காக பால் இந்த இடத்துல spent much time in explaining how a believer died to sin அப்படிங்கறத விளக்குறார். சரியா? verse 8 போலாமா? verse 8. ஓகே, பாலாஜி கொஞ்சம் அப்படியே மேல 8 so that all can see. சூப்பர். ஏயினாலே கண்டிஷன் அர்த்தம். ஓகே, if they now, திருப்பியும் பாருங்க, அப்பே தெனோமென், அந்த ஓமென் வந்தாலே வீண் அர்த்தம். அப்போ அப்படிங்கிற அந்த ஒமேகா எப்சலனா மாறி இருந்தா கம்ப்ளீட் பாஸ்ட்னு அர்த்தம். இது வந்து காம்பவுண்ட் வெர்ப். அப்போ தெனஸ்கோ அப்படிங்கிற வேர்டு அப்பே தெனோமென் அப்படின்னு ஆர்குமெண்ட் ஆயிருக்கு, மாறி இருக்கு. அப்ப we died. if we died, ஓகே, ஒரு கண்டிஷனோட சொல்றாரு. died எதுக்கு? யாரோட? சுன்னா வித் கிறிஸ்டோ, கிரைஸ்ட். அப்ப கிறிஸ்துவோடு நாம் மரித்திருந்தோமானால், அந்த இஃப் அங்க போடுற, ஆக்சுவலா மரித்திருக்கிறோம், சந்தேகமே கிடையாது, நம்ம மரிச்சிருக்கிறோம். இதுதான் பால் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். See, there are various ways of exposing the truth. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்கும். ஆனா பாலோட ரைட்டிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம், 7 verse-ஓட முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் முடிக்க விரும்பாம திருப்பி அதை எம்பசைஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? if we died with Christ, நாம் பாவத்திற்கு கிறிஸ்துவோடு மரித்திருந்தோமானால், பிஸ்டியோனா பிலீவ்னு அர்த்தம். இந்த ஓமென்னு முடியுது பாத்தீங்களா? ஓமென்னா வி, இதுல ஆகுமெண்டே கிடையாது. பிஸ்டியோமன், ஆகுமெண்ட்னா பாஸ்ட் டென்ஸ் ஆகுறதா ஆகுமெண்ட். அப்ப வி பிலீவ், இந்த வேர்ட் ரொம்ப முக்கியங்க. இங்கதாங்க நம்மளுடைய பிலீஃபே இருக்கு. கிறிஸ்டியன் ஃபெய்த் இதுதாங்க. வி பிலீவ், இந்த ஐ பிலீவ் எல்லாம் போடல. இன்னைக்கு எல்லா பாட்டும் நானு, எனக்கு, இப்படிதான் சொல்றாங்க. ஆனா கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கார்பரேட். நல்லா நோட் பண்ணீங்க. கிறிஸ்தவ அனுபவம் என்பது, கிறிஸ்டியன் கன்விக்ஷன் என்பது கார்பரேட், எல்லாருக்கும் இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு துருபதேசம் வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தல. அந்த எனக்கு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்ற ஆளுகள்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. சரியா? வி பிலீவ், பிஸ்டியோமன், நாங்க நம்புறோம். சரியா? இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. என்ன நம்புறோம்? ஓட்டி தட் கனெக்ட், ஓட்டினா கனெக்ட், கனெக்ட் பண்ணி தட் காய் ஆல்சோ, என்ன ஆல்சோ, ஏற்கனவே சிலுவையில இயேசு கிறிஸ்துவோட பாவத்துக்கு மரிச்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஆல்சோ இன்னொரு வார்த்தை வருது பாருங்க. அந்த சூங்கிற வார்த்தை வந்துச்சு, அந்த சுன்னு வந்தாலே வித்துன்னு அர்த்தம். இப்ப ஜோயே அப்படின்னா லைஃப்னு அர்த்தம். அதுல இருந்து வந்த வார்த்தை தான் அந்த ஜேசோமென். ஓகே, ஜேசோமென், அந்த சிக்மா வந்திருக்குல்ல, இந்த சிக்மா வந்தா ஃபியூச்சர்னு அர்த்தம். பர்னபாஸ், ஆனந்தராஜ் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ், மியூட் பண்ணுங்க. எல்லாரும் மியூட்ல இருங்க, பேசும்போது மாத்திரம் அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். சோ அப்ப அந்த ஜோயேங்கிற லைஃப் தான் இப்ப அந்த சோமன் வந்திருக்குல்ல, அந்த சிக்மா வந்து ஃபியூச்சர். அப்ப அந்த ஓமன்னா வி, அப்ப வி வில் லிவ் வித் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவரோட, இயேசு கிறிஸ்துவோட நம்ம பாவத்துக்கு மரித்திருந்தோம்னா அவரோட நம்ம பிழைச்சிருக்கிறோம். வித் ஹிம், அவுட்டோ, அந்த ஹிம் வந்து கிரைஸ்ட். பாத்தீங்களா? அப்ப டெத்தையும் ரெசரக்ஷனும் எவ்வளவு அழகா ஒரு பிலீவரோட லைஃப்ல கனெக்ட் பண்ணி சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப இததான் நம்புறோம். we believe the death of Jesus Christ on the cross,
we believe the resurrection of Jesus Christ on the third day, and we strongly believe, we are convinced that both has, and the rendume both have a strong connection with believers life, identification. அதனாலதான் கலாத்தியர் 2:20 திருப்பி திருப்பி அதெல்லாம் ஞாபகம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறிந்தேன். ஓகே, அவர் மாத்திரம் சிலுவையில் அறையில, நானும் பாவத்துக்கு இனி நான் அல்ல, கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார். வாசிங்க, அருமையான வசனங்க. இந்த ஃபெய்த் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிறகு பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு, பிளஸ் கிருபைய இஷ்டத்துக்கு பயன்படுத்தாம இருக்கு. 8வது வசனம் வாசி. வேற யாராவது வாசிங்க. There are many participants. 8வது வசனம் தமிழ்ல வாசிக்க படிச்சு. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடன் கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். நம்புகிறோம், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. we believe. சரிங்களா? we believe. அப்ப நம்ம என்ன கேட்கணும்? நீங்க உணர்றீங்களான்னு கேட்க கூடாது. உங்களுக்கு அந்த அனுபவம் அப்படி கேட்க கூடாது. நீங்க நம்புறீங்களா? do you believe? do you know? அப்படிதான் கேட்கணும். இந்த நாலேஜ், பிலீஃப், இதுதான் வேதம் வலியுறுத்தல். பவுல் அடிக்கடி கேட்பார்ல, நீங்கள் அறிகிறீர்களா? டோன்ட் யூ நோ? ஓகே, சோ இந்த வேர்டை மறந்துடாதீங்க. ஃபீலிங்கிறங்க வேர்டே கிடையாது. ஐ ஃபீல், ஐ திங்க், இந்த வேர்டு பக்கத்திலே வராது. கிறிஸ்டியன் ஃபெய்த்ல ஐ திங்க், ஐ கெஸ், ஓகே, ஐ கெஸ், ஐ திங்க், அந்த ஐ திங்க், ஐ கெஸ்லாம் தூக்கி குப்பையில போடுறேன். we are convinced, நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இந்த அறிவு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரைட், 9th போமா? திருப்பி அதை பாத்தீங்க, நான் சொன்ன வார்த்தை வருது பாருங்க. எய்டான்டேஸ், ஆய்டமென். இன்னொரு வார்த்தை நாலேஜுக்கு என்னன்னா ஆய்டமென். ஒரு வார்த்தை நாசிஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இன்னொரு வார்த்தை ஆய்டமென். இந்த ஆய்டமென்ங்கிற வேர்டு வந்து கினஸ்கோ அப்படின்னா நோன்னு அர்த்தம். கினஸ்கோப்பும் ஆய்டமெனுக்கு என்னென்ன வித்தியாசம்? கிரீக்ல கினஸ்கோனா பேசிக் நாலேஜ், பட் ஆய்டமென்னா செம செம செம. நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா ஆழமான பற்றுறுதின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சிஎஸ்ஐல அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. பற்றுறுதி, ஆழமான ஒரு நம்பிக்கை. அதுதான் ஆய்டமென்ங்கிற வேர்டு. இதுல இருந்து வந்ததுதான் எய்டாட்டேஸ். நோயிங், இந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும்னா நோயிங் சர்டைன்லி அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகே, நல்லா தெரியும். என்ன தெரியும்? தட் கிறிஸ்டாஸ், கிரைஸ்ட். ஓகே, என்ன பண்ணாரு கிரைஸ்ட்? எகைரோ அப்படின்னா ரைஸ் அப்னு அர்த்தம். ஓகே, எழுந்திருக்க வைக்கிறது, ரைஸ் அப். அதுல இருந்து வந்தாதான் எகைரை தைஸ். ஓகே, எகை தைஸ். எகர் தைஸ்னா எய்ஸ்னா யூ. ஓகே, ஹேவிங் பீன் ரைஸ்ட் அப் அப்படின்னு அர்த்தம். ரைஸ் அப்னு அர்த்தம். ஓகே, அந்த எகர் தைஸ்னு வருதுல, அதனால ஹேவிங் பீன் ரைஸ்ட். எங்கேருந்து எழும்பி இருக்கிறார் அவரு? எக்குனா அவுட் ஆஃப், இல்லைன்னா ஃப்ரம். நெக்ரான், நெக்ராஸ்னா டெத். அப்ப ஹேவிங் பீன் ரைஸ்ட் அப், ஓகே, ஃப்ரம் த டெத். யாரு? கிரைஸ்ட். ஓகே, நோயிங். நமக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னன்னா verse 9ல பாக்குறோம். we know Christ being raised from the dead. இப்ப கிரைஸ்ட பத்தி பேசுறார் 9th verseல. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். எழுந்த கிறிஸ்து பாருங்க, ஊக்கெச்சி. ஊனாலும் நெகட்டிவ்னு அர்த்தம். ஊக்கெச்சினா நோ மோர். அதே மாதிரி மேக்கெச்சி, மேக்கெச்சி, ஊக்கெச்சி இதெல்லாம் வந்தாலே நோ மோர். இனிமே அப்போ தெனஸ்கை, எய் எண்டிங். he doesn't die ன்னு அர்த்தம். ஓகே, he no more dies. he no more dies. he no more dies. இனிமேல் மரிப்பதில்லை. ஓகே, no more dies. இனிமே அவர் என்ன பண்ண மாட்டார்? மரித்தோரிலிருந்து எழுந்தவர் he will never die again. ஓகே, மறுபடியும் அவர் வந்து பாவத்திற்காகவோ சிலுவையிலேயோ 2வது தடவை மரிக்க மாட்டாரு. அதனால தனட்டாஸ் டெத், his death. ஓகே, அவுட்ரூனா his பர்சனல் ப்ரொனவுன். தனட்டாஸ்னா டெத். அந்த டெத் என்ன ஆகாது? ஓகே, பாருங்க, ஊக்கெச்சி, திருப்பி ஊக்கெச்சி. நோ லாங்கர், நெகட்டிவ் சொல்றாரு. டெத் நோ லாங்கர். குரியாஸ்னா லார்டுன்னு, சரியா? இந்த இடத்துல அதை வந்து வெர்பா யூஸ் பண்ணி குறியூயோ ஏய், அந்த எய்யினாலே வெர்பா வந்து எது? டெத். ஓகே,
நோ லாங்கர் ரூல்ஸ். பாவம் இனிமே ஆண்டு கொள்ளாது. ஏன்? இயேசு கிறிஸ்து தான் பாவத்திலிருந்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்துட்டார. இனிமே மறிக்க போறது இல்லையா? அப்ப பாவம் இனிமே என்ன ஆகாது, ஆண்டு கொள்ளாது. நோ லாங்கர் டெத். ரெயின்ஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரூல்ஸ் ஓவர். சரியா? 9வது வசனத்துல சொல்றது என்னன்னா, for we know for sure Christ being raised from the dead will never die again. மறுபடியும் மறிக்க மாட்டார். And death no longer has dominion. Okay, rule, reign இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணலாம் over him. இனிமே மரணம் அவரை ஆண்டு கொள்ளாது. ஏன்னா அவர் தான் சிலுவையில மறிச்சிட்டாரு பாவத்துக்கு. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்துவைய இங்க 9வது வசனத்துல எக்ஸ்பிளைன் சொல்றாருன்னா, அதே போலதான் ஓகே நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்கிறதுக்கு பிளாட்ஃபார்மா, ஃபவுண்டேஷனா வைக்கிறதுக்கு தான் வெர்ஸ் 9ல இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல குறித்த சரியான ஆழமான அறிவு இருக்கணும். இனிமே மறுபடியும் அவர் பாவத்துக்கு சாக மாட்டாரு. சரியா? பாவமும் அவரை ஆண்டு கொள்ளாது. இப்ப இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாரு பவுலு? அது கீழே சொல்ல போறாரு. இது நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா 10வது வசனத்துல சரியா அவர் சொல்லுகிற காரியம் அதை பார்த்துட்டு 11ல நம்மளுடைய அப்ளிகேஷனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு பிரேக் தரேன், நீங்க கேள்வி கேளுங்க. சரியா? இப்ப 10ல ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி என்ன பேசுறாரு, 11 தான் அப்ளிகேஷன். நமக்கு பவுல் எல்லாத்தையும் சொல்லிட்டு therefore அந்த சோன் ஆரம்பிக்குது பாருங்க 11வது வசனம், ஊட்டோஸ். சோ நமக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. பட் அதுக்கு முன்னாடி வெர்ஸ் 10 பார்க்கலாம். வெர்ஸ் 10ல 9ல பாவத்துக்கு மரிச்சார். இப்ப பாருங்களேன், திருப்பியும் ஓ காட் அப்பேத்தனன், அடிக்கடி திரும்ப பவுல் சொல்றது என்னன்னா அப்பேத்தனன். என்னது? he died. டே ஹமாஷியா, he died to sin. எல்லாம் கம்ப்ளீட் பாஸ்ட். பாத்தீங்களா? he keeps on dying போடல, he was dying ன்னு போடல, பாஸ்ட் கண்டினியூஸ்லாம் கிடையாது. he died to sin. பாவத்திற்கு அவர் மரிச்சார். எப்படி மரிச்சாரு? திருப்பியும் அப்பேத்தனன். எத்தனை தடவை வருது பாருங்க, அப்பேத்தனன். he died. இதான் பவுலுடைய ரைட்டிங் ஸ்டைல். எதுக்கு மரிச்சாரு? எஃபா ஃபாக்ஷ். அந்த எஃபா அப்படின்னாலே ஒண்ணுன்னு அர்த்தம். ஓகே, எப்பா ஃபாக்ஷ்னா ஒன்ஸ் ஃபார் ஆல். எப்பா ஒரே தரம் இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு மரிச்சிட்டார். he died once for all. ஓகே, அதுக்கு பேரு தான் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இங்கிலீஷ்ல பிரிக்க கூடாது, பட் புரியறதுக்காக பிரிக்கலாம். அட் ஒன் மென்ட் அப்படின்னு என்னன்னா ஒரே தரம் நமக்காக அவர், இது ஸ்ட்ராங்கான வேர்டுங்க அட்டோன்மெண்ட்ங்கிற வேர்டு. சரியா? நமக்காக ஒரே தரம் அவர் மரிச்சிட்டாரு, பாவத்துக்கு மரிச்சிட்டாரு. அப்பே தானே. சரியா? அப்ப இனிமே that which however இனிமே அந்த ஜோயேன்னு சொன்னால அதுல he lives, அவர் வாழ்கிறார். பாத்தீங்களா? மரிச்சா வாழ்றார், உயிரோடு எழுந்ததுக்கு வாழ்றார். யாருக்காக வாழ்றாரு? பாவத்துக்காக மரிச்சிட்டு இப்ப யாருக்காக வாழ்றாரு பாருங்க. ஜேன்னு முடிஞ்சத கமா போட்டு திருப்பியும் ஜே. பாத்தீங்களா? அப்பேத்தனன். he died. ஜே. he lives. இது பாத்தீங்களா? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா? பக்கா சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு பாத்தீங்களா? அது பக்கா சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு பாருங்க. அப்ப பாஸ்ட்ல மரிச்சிருக்கிறோம். அப்ப இப்ப பிரசன்ட்ல he lives, அவர் வாழ்கிறார். யாரு? கிறிஸ்டாஸ். யாருக்காக? he lives to Theo. அந்த ஒமேகா போட்டு கீழே ஒரு அயோட்டா சப்ஸ்கிரிப்ட்மாங்க, கீழே ஒரு மார்க் போட்டு பாத்தீங்களா? அயோட்டா சப்ஸ்கிரிப்ட். அப்படி போட்டாலே டேட்டிவ்னு அர்த்தம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டிவ்ல டு இல்லைன்னா ஃபார் யூஸ் பண்ணலாம். அப்ப he lives for God or he lives to God. அவர் இப்ப தேவனுக்காக வாழ்கிறார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுக்காக வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி, அப்ப 9ல டெத்து, 10ல ஸ்ட்ரெஸ் பண்றது லைஃப். சரியா? டெத்து லைஃப் மாறி பேசுறார். சொல்லிட்டு இப்பதான் நமக்கு ஒரு அருமையான 11வது வசனத்தை தயவு செய்து மனப்பாடம் பண்ணி, மனப்பாட வசனம் 11. சரியா? ரைட். இப்ப 10வது வசனத்து வாசம். அவர் மரித்தது பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். பாத்தீங்களா? இந்த நம்பிக்கை தாங்க நமக்கு வரணும்.
ஐ டை டு சின், ஐ லிவ் ஃபார் காட். இந்த கன்விக்ஷனும் இந்த நாலேஜும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, சரி. இப்ப பவுல் நமக்கு அருமையா சொல்றாரு பாருங்க. ஊட்டோஸ், ஓகே, சொல்லிட்டு சோ காய் சோ ஆல்சோ, அதே போல, தமிழ்ல சொல்ல போனா அது போலவே, ஹூமைஸ், ஹூமைஸ்னா ப்ளூரல், யூ ரோமன் பிலீவர்ஸ், ரோமருக்கு எழுதுறாருல, ரோமன் பிலீவர்ஸ், நீங்க எல்லாருமே யூ பாருங்க. இதுதாங்க ஸ்ட்ராங் ஆன வேர்டு, லாகிசெஸ்டே. லாகிட்ஸோமை அப்படின்னா கன்சிடர். இன்னொரு ஸ்ட்ராங்கான வேர்டு ரெக்கன். சில டிரான்ஸ்லேஷன்ல ரெக்கன் போட்டிருக்கும், RECKON, ரெக்கன். லாகிட்ஸெஸ்டே, லாகிட்ஸோமை. இந்த இடத்துல லாகிசெஸ்டே, கன்சிடர். அந்த எஸ்டேனால என்ன அர்த்தம்னா கமாண்ட்னு அர்த்தம், இம்பரேட்டிவ். நோட் பண்ணுங்க, இது வந்து கட்டளை, சும்மா ஆப்ஷன் கிடையாது. இட்ஸ் an obligation. கட்டாயம். எல்லாருமே, விசுவாசிகள் எல்லாருமே கன்சிடர்னா தமிழ்ல எண்ணிக்கொள்ளுங்கள்னு வரும். எனக்கு என்னமோ தமிழ்ல வந்து இந்த எண்ணிக்கொள்ளுங்கள்னா திங்க், கன்சிடர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு இல்லை. ஆங்கிலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு ரெக்கன். ஆழமா உங்க மனசுல பதிய வச்சீங்கப்பா. உங்க கன்விக்ஷனும் உங்க நாலேஜ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வேர்டு தான் இங்க லாகிட்ஸோமை, லாகிசெஸ்டே, கன்சிடர். என்ன கன்சிடர் பண்ணணும் நானு ஆழமா? என்னோட கன்விக்ஷன். yourselves, ietos, relative pronoun. Consider yourselves, plural. எய்னை, எய்னைனாலே to be அப்படின்னு அர்த்தம். ஓகே, எய்னை. இதெல்லாம் அந்த எய்மி ஃபேமிலின்னு வந்தது. எய்னை, to be. நெக்ராஸ், நெக்ராஸ்னா டெட்ன்னு சொன்னேன். ஓகே, கன்சிடர் யுவர் செல்ஃப் டு பி டெட். எதுக்கு செத்துருக்கோம்? டே ஹமாஷியா, டெட் டு சின். அந்த மென்னு வருது பாத்தீங்களா, மென், இன்டீட், உண்மையிலுமே. சரியா? இல்லன்னா ஆன் த ஒன் ஹேண்ட். ஓகே, இந்த மென் டே எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. மென், இன்னொரு அடுத்த சென்டென்ஸ்ல டே அப்படின்னு வந்தா, ஆன் த ஒன் ஹேண்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் டெட் டு சின். ஆன் த அதர் ஹேண்ட், டே வருதா, திருப்பி பாருங்க, அடுத்த டே இங்க வருது பாருங்க. சரியா? சோ மென் டே. ஓகே, மென்னுனா ஆன் த ஒன் ஹேண்ட், டேனா ஆன் த அதர் ஹேண்ட். சரியா? அப்படி சொல்லலாம். சோ இப்ப ஒண்ணு தெளிவா சொல்லுது, நம்ம ஒரு பார்ட் என்னன்னா ஆழமா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது, கன்சிடர், பாவத்திற்கு மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சரி, அப்ப செத்துக்கிட்டே இருக்கணுமா? ரைட், செத்துக்கிட்டே இருக்கணும். பட் அதே நேரத்துல பாசிட்டிவ் என்ன? ஜான்டஸ், அந்த ஜோயில இருந்து வந்து அந்த அந்த ஜீட்டா இல்லாம பொதுவா வந்தாலே லைஃப். ஜான்டஸ், லிவிங். யாருக்காக வாழ்றீங்க? டூத்தியோ. அந்த டூத்தியோ 10வது வசனத்துல கடைசியில வந்துச்சு பாருங்க. ஜீசஸ் lives to God, he lives to God. அதே மாதிரி நம்மளும் we, okay, live for God or to God. நம்ம பாவத்திற்கு மரித்தவர்களாய் தேவனுக்குள், பைசா கொஞ்சம் மேல தூக்கும், தேவனுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாய். யாருக்குள்ள? டு காட் என் கிறிஸ்டோ இயேசு, இயேசு கிறிஸ்துவுக்குள். ஓகே, தேவனுக்காக. நல்ல கவனிங்க, இந்த இன்னுங்கிறது லொகேட்டிவ். ஓகே, லொகேட்டிவ் பர்பஸ். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்காக நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். ஓகே, இன்னொன்னு, இப்ப தேவனுக்காக நாம் பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஆழமான ஒரு கன்விக்ஷன் உங்களுக்கு வேணும்பா. லாகிசெஸ்டே, கன்சிடர். இந்த அப்ப நான் 2 வேர்டு சொன்னேன் தெரியுமா? ரோமர் 6ல மனப்பாடம் பண்ண வேண்டிய வேர்டு ஒரு வேர்டை சொல்லிட்டேன், இன்னொரு வேர்டு வரும்போது நான் சொல்றேன். சரியா? சோ கன்சிடர். வாசிங்க, 11 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எஸ், நவ் யுவர் டைம். இது உங்கள் நேரம். எனி क्वेश्चंस ஆர் எனி கிளாரிட்டி ஏதாவதுன்னா நீங்க கேட்கலாம். ஐசக், கொஞ்சம் என்னோட வீடியோ ஆன் பண்ணி. I just want to see people. Okay, thank you. Okay friends, almost half an hour நம்ம we are able to see 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரியா? 6, 7, 8, 9, 10, 11. Wow, 6 verses பார்த்தோம். Wonderful. சரி, we will continue. அதுக்கு முன்னாடி 8 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாவது புதிதாய் கற்றுக்கொண்ட காரியம் இல்ல, ஆனா எனக்கு புரியல, நான் இந்த கிளாரிட்டி கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறது, இல்ல நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்,
சொல்லுங்க. இதுதாங்க கிறிஸ்டியன் டீச்சிங், மறந்துடக்கூடாது. சரியா? சோ கண்ணை மூடிக்கிட்டு சும்மா கை தட்டிக்கிட்டு அபிஷேகங்கிற போர்வையில, வல்லமைங்கிற போர்வையில அப்படியே மறைஞ்சு வாழ்ந்து இதெல்லாம் கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு ப்ராப்பர் நாலேஜ், ப்ராப்பர் டீப் கன்விக்ஷன் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணுங்கிறது அறிந்துக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? மேற்பூச்சா தயவு செய்து அபிஷேகங்கிற பேர்லையோ, சரியா, உணர்ச்சி பூர்வமான பாடல்கள் இல்லைன்னா இதெல்லாம் வச்சு தயவு செய்து சப்ஸ்டியூட் பண்ணிடாரு. கிறிஸ்டியன் ஃபெய்த் should be concrete and solid. சரியா? Come on, any question? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ரைட் டைம் இருக்கீங்க. 18 பேர் இருக்கீங்க. இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். பாஸ்டர், அப்ளிகேஷனுக்காக கேக்குறேன் பாஸ்டர். இங்க வந்து நம்ம பாவத்துக்கு மரித்தரலாவும் தேவனுக்கு கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. சோ லிவிங் ஃபார் காட்னா லிவிங் ஃபார் அதர்ஸ் இல்லீங்களா பாஸ்டர்? இல்ல இல்ல இல்ல, இந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட கொண்டு வராதீங்க. இந்த இடத்துல பால் வந்து ரொம்ப தெளிவா பாவத்துக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்றோம் அப்படின்னா என்னன்னா, பாவம் செய்யாம இருக்கணும், பாவத்தை ஹேபிச்சுவலா பண்ணக்கூடாது, ஹேபிட்டா வச்சுக்க கூடாது. கிரேஸ அதுக்காக பயன்படுத்தி, தேவனுடைய கிருபையை பயன்படுத்தி மன்னிச்சிருவாரு. என் பலவீனத்தை அவர் அறிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே பாட்டு எழுதுறாங்க. அவர் என் பலவீனத்தை அறிஞ்சுக்கிறாரு, என்ன புரிஞ்சுக்கிறாரு, என்ன அணைச்சிக்கிறாரு, என்ன மன்னிச்சிருவாரு. சி, இதேதான் சொல்றாங்களே ஒழிய, ஏய் நீ பாவத்துக்கு செத்துட்டடா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் சாகல சிலுவையில, நீ பாவத்துக்கு செத்து போயிட்ட ஏன் எழுத மாட்டாங்க? சாஃப்ட் சைடு மாத்திரம் அழகா இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆழமான நிச்சயமான எண்ணமே நான் பாவத்துக்கு செத்து போயிட்டேன். So I say no to sin and yes to God in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறதுனால பாவமான சூழ்நிலைக்கு நான் நோ சொல்லணும். அப்ப இந்த ஆழ்ந்த எண்ணம் எனக்கு இருந்ததுன்னா இது என்னுடைய ஜெபமா, என்னுடைய வாஞ்சையா, தாகமா மாறும். See, my conviction should become my character. You got the point? ஆமா பாஸ்டர், புரியுது பாஸ்டர். Any questions? தயவு செய்து கேளுங்க. மெசேஜ் மாதிரி ஆக்கிறாரு. தயவு செய்து பைபிள் ஸ்டடி. நம்ம அவசரப்பட்டு எல்லாத்தையும் முடிக்கணும் அவசியம் கிடையாது. 8 மணிக்குள்ள தாராளமா என்ன கேள்விகள் இருக்கோ தாராளமா கேள்வி. இதே போல உபதேசங்களை ஏன் வலியுறுத்த மாட்டாங்க? என்னுடைய ஒரு பெரிய கேள்வி அது. ஓகே, எனி क्वेश्चंस? வேற ஏதாவது? ஆனா லாஸ்ட் வீக் நீங்க சொல்லி கொடுத்தீங்க, சொல்லுங்க. சால்வேஷன்ங்கிறது லைஃப்ல ஒன் டைம், ஆனா அந்த கன்ஃபெஷன்ங்கிறது எவ்ரி டே அப்படிங்கறத சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஐ குட் டீச் இன் மை சர்ச் ஆல்சோ. அத போய் சொல்லும் போது மக்களுக்கு அது வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கு, இன்க்ளூடிங் மீ. அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாம இருந்துச்சு. பட் from the last class I could differentiate that salvation and also the confession. Thank you. அதோட ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கிறேன். 2 வேர்டு ஞாபகம் வச்சுங்க. salvation is individual, there is no group salvation. இண்டிவிஜுவலா தான் நம்ம ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட பிறகு sanctification, பரிசுத்தமாகும். இது வந்து ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ்ட் ஆக்ட், முடிஞ்சிருச்சு. 2வது கண்டினியூஸ் ஆக்ட், ப்ராசஸ். ஆனா ஒண்ணு கவனிங்க எல்லாருமே, இந்த சாங்டிபிகேஷனும் எதை பேஸ் பண்ணிருக்குன்னு யாராவது சொல்லுங்க பாப்பா. என் மைண்ட் வாய்ஸ் யார் ரீட் பண்றீங்க? இந்த சாங்டிபிகேஷனும் எதை பேஸ் பண்ணிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை பேஸ் பண்ணிருக்கு. இல்ல தெய்வமே இல்ல. பாப்பா யார் கரெக்டா சொல்றீங்க? வேற புரியல. நம்ம கன்ஃபஸ் பண்றதுல பாஸ்டர் இல்ல, எதை பேஸ் பண்ணிருக்கு? கன்ஃபெஷன். ஓகே, death of sin on the cross. எக்ஸாக்ட்லி. see, சாங்டிபிகேஷனும் சால்வேஷனை தான் பேஸ் பண்ணிருக்கு. சால்வேஷன்ல என்ன நம்பணுமோ
அதேதான் சாங்டிபிகேஷன்ல நம்பணும். புரியுதுங்களா? புது டீச்சிங் கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரே விசுவாசம். என்ன விசுவாசம்? ஒரே விசுவாசம். ஏன் பாவத்துக்காக சிலுவையில மரித்தார்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பாவம் கழுவப்படுது. சாங்டிபிகேஷனுக்கும் அதேதான். ஆண்டவரே ஏன் பாவத்தை உடைய ரத்தத்தினால கழுவும். திருப்பியும் கிராஸ் தான். திருப்பியும் சாங்டிபிகேஷன் என்னது? ஆண்டவரே உம்மோடு கூட நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் நற்கிரியை செய்ய, அதனால நான் நற்கிரியை செஞ்சு வாழ்வேன். சாங்டிபிகேஷன். புரியுதுங்களா? சோ சால்வேஷனுக்கும் சாங்டிபிகேஷனுக்கும் சோர்ஸ் ஒண்ணுதான். நீங்க சாங்டிபிகேஷன் ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொண்டு வர்றது, ஆவியானவர் கொண்டு வர்றதுலாம் தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. இங்க பவுல் அதெல்லாம் சொல்லவே கிடையாது. சால்வேஷனுக்கு எது சோர்ஸா இருந்துச்சோ, எது டெத், பாத்தீங்களா? தனட்டாஸ் அவருடைய டெத். ஓகே, அதே மாதிரி ஜோயே அவருடைய டெத்தும் ரெசரக்ஷனும் எப்படி என்ன அவருடைய பிள்ளையா மாத்துச்சோ, என்னை கழுவி நற்கிரியை செய்ய எனக்கு நீதிமான ஆட்சிச்சோ, அதே சிலுவையை. அதனால கீர்த்தனையில சிஎஸ்ஐல அருமையான பாட்டு இருக்கியா, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை சிலுவையை நான் விடேன். என்ன பியூட்டி. ஐ கிளிங் ஆன் டு தி ஓல்ட் ரக்கட் கிராஸ். அருமையான பாட்டு. அந்த காலத்துல பக்தர்கள்லாம் இதெல்லாம் நல்லா உணர்ந்ததுனாலதான் சிலுவையை மையப்படுத்தி எழுதின பாடல்கள். ஓகே, அருமையான பாடல். ஓகே, இப்ப புரியுதுங்களா? எஸ் சிஸ்டர். ஸோ உங்களுக்காகவும் பிளஸ் எல்லாருக்காகவும் சொல்றேன், sanctification is the process, but the same source, the blood of Jesus. சரிங்களா? Any question? ஆனா இதுக்கு உதவி செய்யறது நம் உள்வாசம் செய்கிற பரிசுத்தாவியானவர். சரியா? டெஃபினெட். பரிசுத்தாவியானவர் தான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு, பாவ அறிக்கைக்கு நேரா நடத்துறாரு. பாவ அறிக்கை செய்யும் போது 3 காரியங்கள் நம்மளை கழுவு. ஒண்ணு பரிசுத்தாவியானவர் கழுவு, அவருடைய உபதேசம் வார்த்தை நம்மளை கழுவு, 3வது அவருடைய ரத்தம். சரிங்களா? போலாமா? டைம் இருக்கா நமக்கு? எனக்கு ஒரு கேட்கணும் பாஸ்டர். இப்ப இந்த பாவத்துக்கு மறைச்சு தேவனுக்கு பிழைக்கிறத அந்த கான்செப்ட் எப்படி நம்ம கிறிஸ்தவ அறியாதவங்களுக்கு நம்ம சொல்ல முடியுமா பாஸ்டர், அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி? இது டீச்சிங். சீஷத்துவத்துல வளர்றவங்களுக்கு டீச்சிங். இந்த டீச்சிங்கை கொண்டு போய் பேப்ஸுக்கும் பிகினர்ஸுக்கும் கொடுத்து திணிச்சா புரியாது. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஆண்டவருடைய அன்பு, நம்மள ரொம்ப நேசிக்கிறார், காஸ்பல் தான், உங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில நீங்க சரியா சந்தோஷமா சமாதானமா வாழணும், தாராளமா அங்க பயன்படுத்தணும். சரியா வாழணும்னு விரும்புறாரு. உங்க பிரச்சனை எல்லாம் அவர் ஏத்துக்கிறாங்கிறாரு. சிலுவையில அதுக்காகதான் அவர் மறிச்சிருக்காரு. அந்த காஸ்பல் அங்க யூஸ் பண்ணி சிம்பிள் ஆக்குங்க. இந்த டீச்சிங்கை கொண்டு போய் நீங்களும் செத்து போயிட்டீங்க, பாவத்துக்கு செத்து போயிட்டீங்க, அவர் சிலுவையில. இது இட் இஸ் a டீச்சிங் ஃபார் growing கிறிஸ்டியன்ஸ். நீங்க கேட்கறது அப்பதான் பேப்ஸா, இன்னும் பிறக்கவே இல்லை, குழந்தையாவே பிறக்கல. சரியா? அவங்களுக்கு டீச்சிங்க கொஞ்சம் மைல்டா லவ் பேஸ்டா கொண்டு போங்க. சரிங்களா? பாஸ்டர் இன்னொரு குவெஸ்டின் பாஸ்டர். இப்ப இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டம் வந்துட்டே இருக்கு. அவங்க கிறிஸ்தவ அறியாதவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எதுவுமே பாவமே பண்ணல, நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல, யாருக்குமே எந்த கஷ்டமும் கொடுக்கல, ஆனா எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி அவங்களுக்கு? நான் சொல்றேன்ல, நம்மளுடைய உலகம் ஃபாலன் வேர்ல்ட். பாவத்தினால நம்ம மாத்திரம் கரப்படல, உலகமே கரப்பட்டு இருக்கு. உலகத்துடைய சிஸ்டம், உலகத்தில் உள்ள ஜனங்களு, உலகம் சுத்தி பாத்தீங்கன்னா கரப்பட்டிருக்கிறதுனால அதோடைய பாதிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில கவலையையும் பாரத்தையும் கஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் கொண்டு வருது அவங்களுக்கு சொல்லும் போது. சரியா? அதனால இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நம்ம வாழ கத்துக்கணும். பிரச்சனையே இல்லாம வாழ முடியாது. ஆனா நீங்க இயேசுவை நம்பி வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் வாழ உங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் கட்டாயம் கொடுத்து உதவி செய்வாரு அப்படின்னு உங்க லைஃப்ல உள்ளது சொல்லுங்க. இப்ப நான் இயேசுவை தான் வாழ்றேன். சிஸ்டர் நீங்க சொன்னது மாதிரி எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனா முன்னாடி பிரச்சனை இருந்தப்ப பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் வேற. ஆனா இயேசு எனக்குள்ள வந்த பிறகு பிரச்சனைகளை பார்க்கிற பெர்ஸ்பெக்டிவ் வேறையா மாத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. அதனால பிரச்சனையே வராதுன்னா சொல்லி தயவு செய்து மந்திரம் மாதிரி எல்லாம் சொல்லி
இயேசு கிறிஸ்துல வந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும், பிரச்சனையா வராது. இப்படி சொல்லி நம்ம பழகுறதுனாலதான் வந்த பிறகு பிரச்சனை வந்தா அவன் ஓடி. சோ அதனால என்ன சொல்லுங்கன்னா, சாந்தமா, அன்பா, அமைதியா உங்க பிரச்சனையை அவர் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ரிலேட் வித் தம். சரியா? ஸோ பட் ப்ரே ஃபார் ஹர், பொறுமையா கொண்டு வாங்க, பி வித் ஹர் அண்ட் லிசன் டு ஹர். நிறைய இருக்காங்க நம்மளுக்கு சுத்தி. ஐயோ சொல்லணும்னா பிரச்சனையில வாயை திறந்த ஜீசஸ் கால்ஸ்லாம் நான் போய் மினிஸ்டர் பண்ணும்போது பிரசங்கம் பண்ற டைமை விட அந்த லைன்ல நின்று ஜெபம் பண்ண வருவாங்க. ஐயோப்பா, அவங்கள வாயை திறந்து பேச சொல்றப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா அடுக்கடுக்கா சொல்லுவாங்க. அதனால இருக்காங்க பிரச்சனைகள், உபத்திரவங்கள் இருக்குது. பட் அதுக்கு மத்தியிலையும் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வார், அவர் என்ன செஞ்சிருக்காரு, என்ன செய்வார், ஒரு நம்பிக்கை அவங்க. பிளஸ் கூட ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஐ பிலீவ் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் பாஸ்டர். நம்ம செய்யற காரியம், நம்ம என்ன கமிட் பண்றோமோ அதனால நம்ம சின்னர்ஸ் கிடையாது, பிறப்பிலேயே நம்ம சின்னர்ஸ்ன்றத நம்ம 2 வீக்ஸ் முன்னாடி படிச்சோம் பாஸ்டர். சோ அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க, அது மூலியமா நமக்கு விடுதலை வருதுன்னு கூட அவங்க சிஸ்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரூ. ஒண்ணே ஒண்ணு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி, அதுதான் தெரியும். அதுதான். ஆமா. ஆனா ஒண்ணே ஒண்ணு எல்லாருக்கும் நான் சொல்ற ரிக்வெஸ்ட் என்னன்னா, புதுசா வரவங்கள்ட்ட தயவு செய்து பாவத்தை பத்தி பேசி கண்டம் பண்ணி அவங்கள பயமுறுத்தாதீங்க. மாறாக அவங்க கவலையோடையும் கஷ்டத்தோடையும் பிரச்சனையோட இருக்காங்கன்னா அதற்கு இயேசு கிறிஸ்து எப்படி உதவி செய்வார், உங்களுக்கு எப்படி உதவி செஞ்சார், அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இருக்கிற நன்மைகள் என்ன, இப்படி பாசிட்டிவா சொல்லுங்கள் ஒழிய தயவு செய்து நான் அதுக்காக காஸ்பல்ல ஸ்வீட் கோட் கொடுக்கல. ஓகே, ஸ்வீட் கோட் கொடுத்து பாவம் இல்லைன்னு சொல்ல வரல. ப்ளீஸ் டாக் அபவுட் த லவ் ஆஃப் காட், கேர் ஆஃப் காட், கன்சர்ன் ஆஃப் காட். ஓகே, இதை பத்தி பேசி ஸ்லோவா கொண்டு வந்து அதுக்கப்புறம் அழகா உங்களுக்கு. அதனால எடுத்தோன்னு தயவு செய்து எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம், நீயும் பாவி நானும் பாவி, சரியா, உலகர்கள் எல்லாம் பாவி, பாவத்தினாலதான் இந்த பிரச்சனை, தயவு செய்து அப்படி ஓப்பனே பண்ணாரு. அது விசேஷமா நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சரியா? வந்த பிறகு நீங்க தப்பு கிடையாது. சரியா? ஸ்லோவா கிராஜுவலா கொண்டு போகணும். அவங்களே ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்திய உள்ளத்துல வரணும்னு என்ன செய்யணும்னு கேட்டாங்கன்னா அப்ப சொல்லுங்க இயேசுவே, அப்ப நீங்க தாராளமா பேசலாம். சரியா? சாஃப்டா ஜென்டிலா சொல்லுங்க. அங்கிள், ஒரு ஓன் கொஸ்டின். இது கொஞ்சம் பர்சனலான கொஸ்டின். என்னன்னா, இப்ப நம்ம காட் கிட்ட ஏதாவது ஒரு பிளஸிங்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் காட் நமக்கு அந்த இதை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வெயிட்டிங் பீரியட்ல நமக்கு ஏதாவது மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, எப்படி நடக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம பிலீவ் பண்ணும் போதும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துகிட்டே இருக்குங்கிறத அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது? வெயிட்டிங் டைம்ல டெஃபினட்டா அந்த சலனம் இல்லாம இல்ல, அந்த சலனத்தை, அந்த பயத்தையோ சந்தேகத்தையோ போக்குறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வசனத்தை தந்த ஆவியானவரை நம்ம உள்ளத்துல கொடுத்தார். அதனால அதே மாதிரி வெயிட்டிங் டைம்ல சலனம் இல்லாமல் இருக்கணும்னா, அதே மாதிரி மாற்று இழுப்புகள் எல்லாம் நீங்க குறைக்கணும்னா பெஸ்ட் என் லைஃப்ல சொல்றேன், ரெகுலர் மெடிடேட்டிங் இன்டேக் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வசனத்தை நீங்க தியானம் பண்ணி அதை அடிப்படையில வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீ செய்யற வரைக்கும் எனக்கு பொறுமையை தாரும், உறுதியை தாரும், இல்ல வேற வழியில நீங்க பேசிட்டீங்கன்னா செய்யுங்க ஆண்டவர், இப்படிதான் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி அவருடைய அவருடைய ராஜரீக திட்டத்துக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா சமாதானம் வரதுக்கு வாய்ப்பு. சரியா? சோ அதனாலதான் பிலிப்பியர் 4:6 சொல்றாங்க, நமக்கும் கவலைப்படாதீங்கப்பா, பேசாம எல்லாத்தையும் அவர்கிட்ட தெரியப்படுத்துங்கப்பா. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம். என்ன புத்தி? எல்லா புத்தி. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, என்னை பிடிச்சி இருக்குது, என்னால இதா இருக்க முடியல, இந்த எல்லா புத்திக்கும் மேலான டிரான்சன்ஸ். ஓகே, அது நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்காக பார்த்துக்கும். அதனால சிந்தனையை பத்தி பேசுவாரு, அதே நேரத்துல ஜெபத்தை பத்தி பேசுவாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்றது வேர்ட் ஆஃப் ஐ எம் சோ சாரி. ரைட், இப்பதான் மியூட் ஆனிச்சா? ரொம்ப நேரமா மியூட்டா இருக்கா? இப்பதான் மியூட் ஆச்சு அங்கிள். ஓகே, ரைட், தேங்க் யூ. சோ அதனால வேத வசனத்தின் அடிப்படையில ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் தட் வுட் நெவர் ஃபெயில், அந்த வசனத்தை சொல்லி நீங்க பொறுமையா காத்துங்க. வீணான சிந்தனை, அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், வீணான சிந்தனையை எடுத்து உடைய வேதத்தை
அது வரதான் செய்யும் சிஸ்டர். இட்ஸ் குவைட் நார்மல். பட் அந்த நெகட்டிவ் தாட்டுக்கும் டீவியேட் தாட்டுக்கும் டிஸ்டர்பன்ஸ் தாட்டுக்கும் ரொம்ப இடம் கொடுத்தாங்க. உடனே அதை டேர்ன் இன்டு பிரேயர், இல்லாட்டினா வசனத்தை தியானம் பண்ணும்போது ஆண்டவர் கட்டாயம் கிறிஸ்துவுக்குள் உங்க சிந்தனைகள் சிறப்பு கேப்டிவ் பண்ணுவோம் கட்டாயம். ரொம்ப சந்தோஷம். பீப்புள் கீப் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அப்படியே டைம் ஆயிடுச்சு, 7:55 ஆயிடுச்சு. ரைட், 12வது வசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். சரியா? வெர்ஸ் 12 மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வெர்ஸ் 12 ஸ்கிரீன் காட்டுங்க ஐசக். நமக்கு இருக்கிற 5 மினிட்ஸ்ல வெர்ஸ் 12 பார்த்து முடிச்சிடலாம். ஒரு அட்லீஸ்ட் நம்ம 6 to 12 முடிச்ச ஒரு ஓகே. தேங்க்யூ. வெர்ஸ் 12 என்ன சொல்றாருன்னா, மே, திருப்பி நெகட்டிவ், இம்பரேட்டிவ் நெகட்டிவ், நாட், நோ, எது இருக்கக்கூடாது, therefore, won't. See, almost therefore-னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராது. therefore, பசிலேயோனா கிங்டம்னு சொல்லியிருக்கேன், ரெயின்னு சொல்லியிருக்கேன், ஆளுகை செய்யும். பசிலேயேச்சோ, திருப்பியும் let not rain. எது? கே அமாஷியா. let sin not rain. அப்ப பாவம் ஆண்டு கொள்ளாதிருப்பதாக. எதுல? என்டோ தினேற்றோ, தனட்டாசன் சொன்னேன்ல, டெத்துன்னு, தினேற்றோ மாற்றம்னா சாகக்கூடிய, ஓகே, அழிவுக்குரிய. பூமூன், உங்களோட சொமாட்ரி, சோமானா பாடின்னு அர்த்தம், ஓகே, நூமானா ஸ்பிரிட், சோமானா பாடி, சூக்கே அப்படின்னா சோல்னு அர்த்தம். சரியா? சொமாட்ரி பாடி, உங்களுடைய அழிவுள்ள சரீரத்துல பாவம் ஆளக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப பாவம் ஆளுகை செய்யும்படி உங்களுடைய சரீரத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. let sin not reign in your mortal body. சரியா? சோ இந்த சாவுக்கேற்ற இந்த சரீரத்துல, ஏன்னா இந்த சரீரம் அப்படியே சாவதான போகுது. சரியா? அதனால இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை பாவம் இனிமே ஆளக்கூடாது. நல்லா கவனிங்க. இம்பரேட்டிவ் நெகட்டிவ். மேனாலே இம்பரேட்டிவ் நெகட்டிவ். ஓகே, சரி. எப்ப ஆளும்? இன் ஆர்டர் எய்ஸ் டோ ஊப்பெக்குயேன். ஊப்பெக்குவோனா ஒபேன்னு அர்த்தம். ஓகே, இன் ஆர்டர் டு ஒபே. இந்த எயின் வந்தாலே இன்ஃபினிட்டிவ். டு ஒபே டாய்ஸ் எப்பித்துமியான டிசையர்ஸ். ஓகே, மோசமான, ஓகே, டிசையர், நல்ல டிசையர் கிடையாது. எப்பித்துமியான மோசமான டிசையருக்கு, ஓகே, இட் டிசையர் ஆஃப் இட். ஸோ அப்ப 12வது வசனத்துல சொல்றது என்னன்னா, லெட் நாட் சின் therefore rule or reign in your mortal bodies to make you obey or to obey their passions. டிசையர்னா பேஷன். ஓகே, அந்த பேஷனுக்கு, அந்த ஒரு மாதிரி பாவம் செய்யற அந்த பேஷன் இருக்குல்ல, அந்த டிசையருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, ஓகே, to obey their passions. இது உங்க பாடி, நம்மளுடைய சரீரம், சாவுக்கேதுவான சரீரமும் அந்த இச்சைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு. சரியா? சோ நீங்க பாத்துக்கங்க. let not sin rule over. பாவம் ரெயின் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி 12வது சொல்றாரு. வெர்ஸ் 12 வாசிங்க. வெர்ஸ் 12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? பாவம் தொடாதிருப்பதாகன்னு போடல. அப்ப என்னன்னா, திருப்பியும் பாவம் செய்யற சூழ்நிலை வரும். ஆனா பாவம் நம்மள ஆள விடக்கூடாதுன்னு சொல்றாரு. யூ காட் த பாயிண்ட். பாவம் ஆளக்கூடாது. பாவம் வரக்கூடாதுன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து கூட ஜெபத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சோதனை வரக்கூடாதுன்னு சொல்லல, சோதனையில விடவிடாமல் காத்துக்கொள்ளுன்னு தான் ஜெபம் பண்றாரு. சரியா? சோ அதனால பாவமான சூழ்நிலை வருமா? வரும். சில வேளைகள்ல பாவத்துல விழுந்துருவோம். சில வேளைகள் ஆமா பலவீனத்துல விழுந்துருவோம். ஆனா அந்த பாவம் நம்மள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அடிமையாக்கிடக்கூடாது. அதை நம்ம ஆண்டக்கூடாது. உடனே என்ன பண்ணிடணும்? சொன்ன மாதிரி சாங்டிபிகேஷன், உடனே பரிசுத்தமாகுதலுக்கு. அந்த காலத்துல செயின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்ப ஷூட்டிங் பிரேயர், கன்ஃபெஷன் டப்புன்னு பண்ணுவாங்களாம். எனக்கு தெரிஞ்சு சில புத்தகம் படிச்சிருக்கேன். சில பரிசுத்தவங்க நடந்து போகும்போதே பாவ அறிக்கை பண்ணுவாங்களாம். எந்த பாவமும் ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது. கண்ணுல, சிந்தையில, வார்த்தையில. நைட்டு பிரேயர் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இம்மீடியட்டா
தே மேக் தேர் அக்கவுண்ட்ஸ் ரைட் வித் காட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்ல படித்தேன். ஸோ அதனால பாவம் வந்து ஆளவே கூடாது. தொடலாமா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை தவறுறோம். ஆனா தவறு இல்லாதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. சரியா? நான் அடிக்கடி சொல்லுவேன், டு ஃபால் இஸ் நாட் a sin, பட் டு பி இன் த கண்டிஷன் ஆஃப் ஃபாலன் இஸ் sin. விழுவது பாவம் அல்ல, விழுந்து கிடப்பது பாவம். யூ காட் த பாயிண்ட். சரி, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஸ்டம்பிள் ஆயிரும். கோபத்துல விழுந்துருவோம், சிலவங்க அசுத்தத்துல விழுந்துருவாங்க, சிலவங்க பொறாமையில விழுவாங்க. சரி, நிறைய விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விழுந்து கிடக்காதீங்க. To fall is not a sin, but to be in the condition of fallen is sin. அந்த பாவத்திலே கிடக்கிறது தெரியுமா, அதுதான் ரூல் ஓவர், அதுதான் ரெயின், அதுதான் வந்து நம்மளை வந்து ஆண்டு கொண்டு, அப்படி ஆண்டு கொண்டு அதுக்கு அடிமை ஆயிடக்கூடாது. அதுல இருந்து டப்புன்னு வந்துடணும். இத பழக்கமாய் வச்சுக்கிட்டவங்க, ஹேபிட்டா வச்சுக்கவங்க, அவங்களுக்கு அந்த சாங்டிபிகேஷன் என்னன்னு தெரியும். தயவு செய்து இது ஒரு 3 நாள் முகாம்ல கத்துக்கலாம்னு போகாதீங்க. இந்த வல்லமை முகாம், அக்கினி முகாம், அபிஷேக முகாம் இல்ல இல்ல. இந்த கன்விக்ஷன் எனக்கு வேணும். இந்த கன்விக்ஷன் இல்லாம நீங்க எத்தனை முகாம் போனாலும், எத்தனை பயிற்சி பட்டறை அட்டன் பண்ணாலும் வேஸ்ட். சரியா? சோ இந்த உணர்வு எனக்கு இருக்கு. ஓகே, சோ அதனால பாவம் என்னுடைய இந்த சரீரத்துல ஆகக்கூடாது. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கா பவுல் வந்து மே போட்டு, ஓகே, இம்பரேட்டிவ் போட்டு பாவத்தை எப்படி டீல் பண்ணணும், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றத ஞானஸ்தானத்தோடையும் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோடையும், ஓகே, அதை வந்து கம்பேர் பண்ணி இல்லஸ்ட்ரேட் பண்ணி நமக்கு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு நம்ம டீச்சிங்கை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம 13ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? ரைட். மனப்பாட வசனத்தை மறந்துடாதீங்க. ஆகையால் நீங்கள் உங்களை பாவத்திற்கு மறைத்தவர்களாகவும் என்று தமிழ் பைபிள் மனப்பாடமா சொல்றோம். எப்பயோ ஒரு காலத்துல மனப்பாடம். சரியா? ஆகையால் உங்களை நீங்கள் பாவத்திற்கு மறைத்தவர்களாகவும், ஓகே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிக்கு நீங்கள் பிழைத்திருக்கிறவர்களாகவும். ஓகே ஓகே, கன்சிடர் ரெக்கன். அப்பப்ப ஜெபம் பண்ணணும், ரெகுலரா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் பாவத்துக்கு மறிச்சவன், அந்த பாவத்துக்கு நோ சொல்ல எனக்கு வல்லமை கொடுங்க. ஆண்டவரே, அந்த பாவத்துக்கு நோ சொல்லாம விழுந்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஜெபம் ரிப்பீட்டடா இருக்கும். ஒண்ணு விழக்கூடாது, ஆண்டு விழுந்துட்டா மறுபடியும் எழுந்து தூசியை உதவிட்டு ஓடணும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை தயவு செய்து மறந்துடாது. சங்கீதக்காரனோடு சேர்ந்து நம்மளும் ரெகுலரா ஜெபம். தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் சிந்தனை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி எடுத்து உண்டோ என்று பார்த்து நிற்க வேண்டும். ஓகேவா? ரொம்ப சீரியஸான கேள்வி இருந்தா யூ கேன் ஆஸ்க். இல்லைன்னா நம்ம ஜாப் பண்ணி முடிச்சிடலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? எனி க்வெஸ்சன்? ஓகே, ஜாப் பண்ணி முடிக்கலாமா? ரைட். தரணி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் தரணி கொஞ்சம் ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த கிளாஸ முழுக்க நீங்க எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றிப்பா. எங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டி சேர்த்ததுக்காக நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ரோமன்ஸ் சாப்டர்ல இருந்து நிறைய நாங்க கத்துட்டு இருக்கோம்ப்பா. நீங்க விரும்புறபடி நாங்க எப்படி வாழணும்ன்றத வந்து நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்துட்டே வரீங்க தகப்பனே. அதுக்காக நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. நாங்க இன்னைக்கு பார்த்த மாதிரி நாங்க பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு நாங்க பிழைத்திருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்க பிழைக்கிறதுக்கு தகப்பனே நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நாங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம். உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி ஏதாவது பாவங்கள் எங்க உள்ளத்துல இருக்குதோ, எங்க பிஹேவியர்ல இருக்குதோ, எங்க வாழ்க்கையில இருக்குதோ, எங்க சிந்தையில இருக்குதோ, எல்லாத்தையும் நீங்க நீக்கி போடும்படிக்கு நாங்க வேண்டிக் கொள்கிறோம். நாங்க வந்து பரிசுத்தத்தோட இருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். அனுதினமும் கர்த்தாவே, நாங்க எங்களையே நாங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டு உங்களுக்கு பாத்திரமுள்ள பிள்ளைகளாக வாழ்றதுக்கு நீங்க கிருபை தரும்படிக்காக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Thank you for your meaningful prayer. ஆமென். எல்லாரையும் God bless you. We'll meet next Wednesday. ஓகேவா? முடிஞ்சா ரோமர் 5 அதிகாரம் 6வது அதிகாரத்தையும் ஒரு தடவை படிச்சுக்குவாங்க. சரியா? Thank you, Pastor. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, Pastor.
யா சந்தீப். ஹலோ சந்தீப். யா. ம். ஓகே.